நமக்கு வயது ஏற ஏற முகத்துல சுருக்கங்களோ நரைமுடியோ வந்தா கூட நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா கால்கள் பலவீனமா இருந்து நடக்கிறதுக்கே சிரமமா இருந்துச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா கால் வலி மூட்டு வலி இதெல்லாமே நிரந்தரமா நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே மத்தவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்துக்கு தள்ளப்படுறோம். ஆனா பலருக்கும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்றது அப்படிங்கிறது பிடிக்காதுங்க. எல்லா நேரத்திலயுமே ஆக்டிவா இருக்கணும்ன்ற ஆசை மட்டும் மனசுக்குள்ள இருக்கும். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணணும், அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால சுதந்திரமா செய்ய முடியணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு நம்முடைய கால்கள் நல்லா உறுதியா இருக்கணும், எலும்புகள் உறுதியா இருக்கணும், மூட்டுக்கள் ஆரோக்கியமா இருக்கணும். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு சிமெண்ட் மட்டும் இருந்தா போதுங்களா? கண்டிப்பா முடியாது இல்லைங்களா? அதுக்கு பில்லர்கள் தேவைப்படும், உறுதியான கதவுகள் தேவைப்படும், அந்த பில்டிங்கோட பாரத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் தேவைப்படும். அதே மாதிரி தாங்க நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அப்படி நம்முடைய எலும்புகளை உறுதியாக்குறதுக்கு 5 வெவ்வேறு பொருட்கள் நமக்கு தேவைப்படுதுங்க. அந்த 5 பொருட்களை வச்சு ஒரு போன் ஸ்ட்ரென்த் பவுடரை நம்மளால தயாரிக்க முடியும். இந்த போன் ஸ்ட்ரென்த் பவுடர்ல நம்ம சேர்க்கக்கூடிய அந்த 5 பொருட்கள் என்னென்ன, அந்த 5 பொருட்களை சேர்த்து இந்த போன் ஸ்ட்ரென்த் பவுடரை நம்ம எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூப்பரான போன் ஸ்ட்ரென்த் பவுடர்ல என்னென்ன நம்ம சேர்க்க போறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவதா நம்ம சேர்க்கறது கசகசா. ஒரு வீடு பார்க்கிறதுக்கு வெளிப்புறத்துல எவ்வளவு அழகா இருந்தாலும் அதோட ஃபவுண்டேஷன் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டோட வடிவமைப்பே வீக் ஆகுது. அதே மாதிரி தாங்க நம்முடைய கால்கள் நல்லா உறுதியா இருக்கணும்னா நம்முடைய எலும்புகள் முதல்ல உறுதியா இருக்கணும். இந்த கசகசால இயற்கையாகவே கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு. கூடவே ஊட்டச்சத்துக்களும் நிறைய இருக்கிறதுனால நம்முடைய எலும்புகள் நல்லா உறுதியா இருக்கிறதுக்கு இந்த கசகசா ரொம்பவே பயன்படுது. நம்ம மூட்டுக்களோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த திசுக்கள் இருக்கு இல்லைங்களா, அதற்கும் இந்த கசகசா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பொதுவாகவே நமக்கு வயது ஏற ஏற நம்முடைய எலும்புகளோட அந்த உறுதித்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. அப்படி நம்முடைய எலும்புகளோட உறுதித்தன்மை குறையாம இருக்கிறதுக்கும் இந்த கசகசா பயன்படுது. ஆனா ஒரு வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் மட்டும் பத்தாது இல்லைங்களா, பில்லர்ஸும் தேவைப்படும். அதே மாதிரி தாங்க இந்த எள்ளு நம்முடைய எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் நல்ல உறுதித்தன்மையை கொடுக்குது. இந்த எள்ளுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பல வருஷங்கள் நம்முடைய எலும்புகளும் மூட்டுகளும் உறுதியா இருக்கிறதுக்கு பயன்படுது. நம்முடைய மூட்டுக்கள் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால எளிதா உட்கார முடியும், நடக்கிறதுக்கும் சிரமம் இல்லாம நடக்க முடியும். அதே மாதிரி படிக்கட்டுகள் ஏதாவது ஏறணும் அப்படின்னாலும் அதுவும் நமக்கு சுலபமா இருக்கும். நம்ம வீடு நல்லா உறுதியா இருந்ததுன்னா கூட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல்களும் கதவுகளும் ரொம்பவே ஸ்டிஃபா இருக்கு, அதுல திறக்கும் போதும் மூடும் போதும் சத்தம் ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அங்க இருக்கும் போது நமக்கு ரொம்ப அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லைங்களா? அதுக்குதான் மூன்றாவதா இருக்கக்கூடிய அந்த பொருள் நமக்கு பயன்படுது. அதுதாங்க சியா சீட்ஸ். இப்போ நம்ம வீட்டு கதவுகள் ரொம்ப இறுக்கமா இருக்கு, திறக்கிறதோ மூடுறதோ ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா நம்ம என்ன செய்வோம், கொஞ்சமா எண்ணெய் அதுல விடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம மூட்டுக்கள் சுலபமா மூவ் ஆகிறதுக்கு இந்த சியா சீட்ஸ் பயன்படுது. சியா சீட்ஸ்ல இருக்கக்கூடிய புரதம் மற்றும் ஹெல்தி ஃபேட்ஸ் நம்முடைய எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது முக்கியமா யாருக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை நேரத்துல எந்திரிச்சோடனே பல பேருக்கு நடக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்குங்க. மூட்டுக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். ஏன்னா அவங்க நடக்க முயற்சித்தாலும் அது ஸ்மூத்தா இருக்காது, ரொம்பவே கடினமா இருக்கும். எப்படி நம்ம இறுக்கமான கதவுகளுக்கு எண்ணெய் விடுறோமோ அதே மாதிரியே இந்த சியா சீட்ஸ் நம்ம சுலபமா நடக்கிறதுக்கான ஒரு வழுவழுப்பு தன்மையை மூட்டுக்கள்ல உண்டாக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய உடம்பே ரொம்ப இறுக்கமா இருக்கு, அதனால வலி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு தாங்க இந்த 4வது இன்கிரீடியன்ட் நமக்கு பயன்படுது. அதுதான் ஃபிளாக்ஸ் சீட்ஸ். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அந்த இறுக்கத்தை குறைச்சி நெகிழ்வு தன்மையை உண்டாக்குறதுக்கு இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பயன்படுது. ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு வீட்டுல நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே சரியா இருந்தா கூட அந்த வீட்டுல நமக்கு கரண்ட் தேவைப்படுது மற்ற விஷயங்கள் எல்லாமே இயக்கிறதுக்கு. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்ப நல்ல முறையில இயக்கிறதுக்கு தேவையான அந்த சக்தியை பாதாம் பருப்பு கொடுக்குது. பாதாம் பருப்புல கால்சியம், புரதம் மற்றும் ஹெல்தி ஃபேட்ஸ் இதெல்லாமே இருக்கு.
இதெல்லாமே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள், தசைகள் அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்பு ஃபுல்லாவே ஒரு நல்ல சக்தியை கொடுக்குது. ஏன்னா நம்ம கால் நல்லா உறுதியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எலும்புகள் மட்டும் உறுதியா இருந்தா பத்தாதுங்க. நம்முடைய கால்ல இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள், உடலோட உறுதித்தன்மை இது எல்லாமே அவசியமாகுது. இது எல்லாத்தையுமே பரிபூர்ணமா தர்றதுனாலதான் இந்த பாதாம் பருப்பை பல தலைமுறைகளை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். எப்படி சிமெண்ட் மட்டுமே பயன்படுத்தி ஒரு வீட்டை நம்மளால கட்ட முடியாதோ அதே மாதிரி தாங்க நான் சொன்ன அந்த 5 இன்கிரீடியன்ட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு மட்டும் வச்சு நம்முடைய கால்களை நல்லா உறுதியாக்க முடியாது. இந்த 5 பொருட்களையும் ஒன்னா இணைக்கும் போதுதான் நமக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த் பவுடர் கிடைக்குது. சரிங்க, இப்ப அந்த போன் ஸ்ட்ரென்த் பவுடரை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவு கசகசா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு எள் எடுத்துக்கோங்க. கருப்பு எள் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளை எள் கூட பயன்படுத்தலாம். ஒரு 1/4 கப் சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த சியா சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே அமேசான்ல கிடைக்குதுங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவு சுத்தமான பசு நெய்யை ஊத்திக்கோங்க. நெய் ரொம்ப சூடாக கூடாதுங்க, மிதமான ஒரு சூடு வந்தா போதும். அதுல நீங்க பாதாம் பருப்பை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது ஓரளவு வறுபட்ட பின்னாடி பாதாம் பருப்புகளை அதுல சேருங்க. எல்லாமே சேர்ந்து வறுபட்டோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனம் வரும் இல்லைங்களா? அந்த சமயத்துல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பேன் எடுத்து கீழே வச்சிடுங்க. ஸ்டவ்லயே வைக்காதீங்க, இல்லைன்னா அது கருகிடும். அது நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அதை நல்லா பொடியாக்கி வச்சிடுங்க. அதன் பிறகு ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல அதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் சூப்பர் பவுடர் ரெடி. சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தணும்? 1 டம்ளர் அளவு வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவு இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. இதை நீங்க காலை நேரத்துல குடிக்கலாம், இல்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கூட குடிக்கலாம். இதுல முக்கியமான விஷயமே இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சரிங்க, இதை யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாவே இதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். முக்கியமா பெண்கள் இதை பயன்படுத்தலாம். மூட்டு வலி, கால் வலி, மூட்டுக்கல்ல ஸ்டிஃப்னஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இதை பயன்படுத்தலாம். உங்க கால்கள் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா நீங்களும் இதை பயன்படுத்தலாம். நீங்க யாரையும் எதிர்பார்க்காம சுதந்திரமா ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். நிறைய பேர் செய்யற ஒரே ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய 1 வாரம் மட்டும் பயன்படுத்திட்டு சரியாகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தான். எப்படி ஒரு வீட்டை ஒரே நாள்ல கட்டி முடிக்க முடியாதோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு உறுதியான கால்கள் வேணும் அப்படின்னா அதை 1 வாரத்திலேயே நம்மளால செய்ய முடியாது. அதனால தொடர்ந்து பயன்படுத்துங்க. நிறைய பேர் கால்களோட முக்கியத்துவத்தை அவங்க கால்கள் எப்போ ரொம்ப வீக் ஆகுதோ அப்போ மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கால்கள் தான் தினமுமே நம்ம சுமந்து நடக்குது. நம்ம சுதந்திரமா இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கும் நம்முடைய கால்கள் ரொம்ப பயன்படுது. அப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்கக்கூடிய அந்த கால்களுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதனால உங்களுடைய கால்களை கவனமா பார்த்துக்கோங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், அன்பானவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே எல்லாமே இருக்கணும். நன்றி.